World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம். ஓகேங்களா? அனுஷம் அப்படின்றது ஒரு நட்சத்திரம் மட்டும் இல்லை அப்படின்னாவே ஒரு மனிதன் தன்னுடைய கழிவுகளை வெளியேற்றவே முடியாது. ஓகே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளுமே வெளியேற்றக்கூடிய நட்சத்திரமாகவே இந்த அனுச நட்சத்திரம் தான் இருக்கும். ஸோ கழிவுகளை மட்டும்தான் வெளியேற்றணுமா சார், வேறு ஒன்றுமே இல்லையா சார் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணுடைய தாலி அப்படின்றதே பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் தான். ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அனுசம் எங்கெல்லாம் இருக்கோ, அனுசம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை சுத்தமாக வச்சுக்கணுன்ற ஒரு நினைப்பு இருக்கும். ஓகேங்களா? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? அது ஒரு அருவருப்பான ஒரு இடம், அது ஒரு இது அப்படின்னு நினச்சி, அப்படி கிடையாது. உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய நட்சத்திரமாகவே அனுச நட்சத்திரமாக தான் இயங்கும். ஸோ அனுச நட்சத்திரம் யாருக்கு யோகமாக அமையிறதோ அது மிகப்பெரிய வரம். அனுசம் ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னா அந்த வீடும் சரி, அவங்களை சார்ந்தவங்களையும் சரி மிகவும் சுத்தமாக பாதுகாத்து கொள்வதற்கு மிக அற்புதமான ஒரு நட்சத்திரமாக இருக்கும். அதே மாதிரி அனுசம்ங்கிறதே மகாலட்சுமியோட அம்சம். ஓகேங்களா? மகாலட்சுமியோட அருள் ஆசி இது எப்பயுமே கூட இருக்கக்கூடிய நட்சத்திரங்கிறது இந்த அனுச நட்சத்திரம் தான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அனுசத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா வரக்கூடிய 22ஆம் தேதி வகுப்பில் தெளிவாக உங்களுக்கு நம்ம வரிசையாக 1 by 1 சொல்ல இருக்கோம். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் நடக்கின்றேன். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றி.